ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஒன் டச் பெயிண்டிங் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த ரூம் கலர் பண்ண போகிறோம். செகண்ட் கோட். இப்போது ஃபஸ்ட்டு கோடு கலர் போட்டதுக்கப்புறம் டச்சப் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஆள் தேய்ச்சிட்ருக்காங்க, ஒரு ஆள் கலர் ஓரம் கட்டிகிட்ருக்காரு ப்ரெஷ்ஷில் எங்கெங்கே போட முடியுமோ போட்டுட்டு நம்ம இப்போ ஸ்டிக்கு வச்சு ரோலர் வச்சு போட போகிறோம். இன்டீரியர் ரோலர் ஸ்டிக்கில் பண்ண போகிறோம். சில பேருக்கு ரோலர் போட தெரியாது, ரோலர் எப்படி ஓட்டணுன்னே தெரியாது. கையில் போடும்போதே ஒழுங்காக போட மாட்டாங்க. மேலே பாதி கீழே பாதி போட்டால் தனித்தனியாக பேட்சாக தெரியும். இது நம்ம ஒரே ஈவனாக போடுறதுனால ஃபினிஷிங் நம்மளுக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். இப்போ நான் எப்படி ரோலர் யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்டிக்கு வச்சு இந்த மாதிரி ஒரே ஈவனாக மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே ஈவனாக போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். எந்த ஒரு பேட்ச் ஒர்க்கும் தெரியாது, தனியாக பேட்சாக தெரியாமல் ஒரே ஈவனாக இருக்கும் கலர். ஸ்டிக் இந்த மாதிரி ரோலரு நல்லா டிப் பண்ணி நல்லா இந்த மாதிரி போட்டிங்கன்னா அவங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி ஒரே ஈவனாக போட்டுட்டு வரணும் கலர். ஒரு இடத்துல மெட்டீரியல் அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. ஒரே ஈவனாக மெட்டீரியலும் ஒரே ஈவனாக வச்சு போடணும். ரோலர் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஓட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். இப்போ நம்ம இந்த வால் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஒரு வால் மட்டும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தனியாக தெரியும். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு அதில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அந்த ஒரு வால் நம்ம ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் அந்த வால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தனியாக நடுவில் சென்டர்லலாம் எந்த ஒரு பேட்சும் இல்லாமல் நீட்டாக ஒரே ஈவனாக இருக்கும். பெயிண்டர்ஸ் எல்லாம் ரோலர் யூஸ் பண்ணுங்கள், ரோலர் ஸ்டிக் வச்சு கலர் போட யூஸ் பண்ணுங்கள். கலர் போட்டு பழகுங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபினிஷிங் கிடைக்கும். நம்ம ஒர்க் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.